எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கற்களால் வலி அதிகமாக உள்ளவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. அதிகமாக எம்எம் உள்ளவங்களுக்கு கிடையாது, ஒரு கம்மியான எம்எம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு தான் இது. இது வந்து டெய்லி குடிச்சிக்கிட்டு வரும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வலி போது குடிச்சிங்க அப்படின்னா அப்படி கொஞ்சம் தான் ரிலீஸ் ஆகும். நீங்கள் இதை டெய்லி ஃபாலோ பண்ணும்போது வலி இல்லாமல் நம்ம வந்து அந்த கற்களை எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு சாறு டெய்லி காலையில் வெறும் வயிற்றுலையோ இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடியோ நீங்கள் குடிச்சிக்கிட்டு வாங்க. அடுத்தது முள்ளங்கி எடுத்துகிட்டு, முள்ளங்கி சாறு எடுத்துகிட்டு ஒரு 100 ml முள்ளங்கி சாறு எடுத்து மோரில் கலந்து டெய்லி குடிச்சிக்கிட்டு வாங்க. ஒரு 24 days குடிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த வலியும் இருக்காது, குட்டி குட்டி கல் எல்லாமே வெளியில் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 200 ml தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. அதில் ஒரு 10 ml வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு விட்டு தேன் கலந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே குடிச்சிக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, துளசி இலை சாறு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அந்த வலி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது தர்பூசணி ஜூஸு, தக்காளி ஜூஸு, சுரக்காய் ஜூஸு இப்படியெல்லாம் குடிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சிறுகன் பிள்ளைங்கிறது ஒரு நம்ம பொங்கல் டைமில் கட்டுற அந்த வெள்ளைப்பூ. அந்த பூவை வந்து நல்லா கொதிக்க வச்சு, வேரோடு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 50 ml காலையிலையும் சாயந்தரமும் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கல்லோட வலி வந்து உங்களுக்கு இருக்காது. நிறைய குட்டி குட்டி கல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கரைஞ்சிட்டு வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ரணஹள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரணஹள்ளியோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாவது கட்டி போட்டால் கொட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடியை சும்மா நீங்கள் தண்ணியில் ஒரு இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே கிட்னி ஸ்டோனை வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.